ஒரு நாள் தைரியம் இருந்துச்சுன்னா ஒரு விஜய் 6 மணிக்கு மேல எங்கேயாவது பப்ளிக் மீட்டிங்லயோ 6 மணிக்கு மேல ஒரே ஒரு மீட்டிங் மட்டும் அட்டன் பண்ணி 6 மணி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சினிமா ஃபீல்ட்ல இருக்க எல்லாத்துக்கும் தெரியாது. இது மூலமா விஜய் ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, இல்ல விஜய் தொண்டர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இரவு நேரத்திலையும் அரசியல் கட்சி தலைவராக நாளைக்கு மக்களுக்கு போராடுவதற்கு வெளியில வாங்க. நாளைக்கு ஒரு பொதுக்கூட்டம் போட்டா வராமேசர் போவாரு. அப்படிதானே? ஏன் இந்த கட்சியில மட்டும் எல்லாமே பகல்ல நடத்துறாங்க? 6 மணிக்கு மேல அவர் நாள் குடிக்காம இருக்க முடியாது. 6 மணிக்கு மேல அவர் வெளியில வர மாட்டாரு. கவுண்டமணி ஒரு படத்துல கண்ணு இருட்டாயிரும் 6 மணிக்குள்ள என்ன ஆனாலும் கதவை உடச்சிட்டு வீட்டுக்குள்ளார போகல. அது மாதிரிதான் உங்களோட இந்த அன்புக்காக எவ்வளவு பெரிய உயரத்தையும் எவ்வளவு பெரிய வருமானத்தையும் எவ்வளவு பெரிய வசதியையும் தூக்கி எறிஞ்சிட்டு வரலாங்க. உங்களோட இந்த அன்பை விட, இந்த பாசத்தை விட, உங்களை விட எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசா தெரியல. ஒரு சாதாரணமா இருந்த ஒரு விஜய இந்த உயரத்துல தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க வீட்டுல ஒருத்தனாவே ஆக்கிட்டீங்க, உங்க சொந்தக்காரனாவே ஆக்கிட்டீங்க. என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு. அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன? அதுக்கு கொஞ்சம் கூட அவசியமே இல்லை. எனக்கு எல்லாத்தையும் எல்லாமும் கொடுத்த உங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் எந்த வேலையும் இல்லை. என்னடா இந்த விஜி தனியாளா இருப்பான்னு பார்த்தா எப்ப பாரு மக்கள் கடலோட மக்கள் கடலாவே இருக்கிறானேன்ட்டு இந்த எதிரிகளுக்கெல்லாம் தெரிஞ்சவன நம்மளை பத்தி கண்ணாபின்னான்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது நான் மரியாதையா பேசினா கூட அதை தவறா எடுத்துக்கிறாங்கன்னா பாத்துக்கங்களேன். அதனால யார் என்ன சொன்னாலும் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அந்த பஞ்சு தான், வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்ல, முதல்ல இந்த 6 மணி விமர்சனத்துடைய பின்னணி நீங்க புரிஞ்சுங்க. ஏன்னா திமுகவை சேர்ந்த இணைய கூலிப்படைகள் முக்கியமா பாத்தீங்கன்னா 6 மணிக்கு மேல நிதானத்தில் இல்லாத விஜய் மீது இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, விஜய் வந்து ஒரு பெரிய மொடா குடிகாரர், 6 மணிக்கு மேல அவருக்கு குடிக்கலன்னா கையெல்லாம் நடுங்கிடும். இது என்ன ஸ்ட்ராட்டஜி தெரியுமா? விஜயகாந்த் வந்து ஒரு குடிகாரனாக சித்தரித்து அவரை காலி பண்ணாங்கல்ல, கிட்டத்தட்ட அதே டெம்ப்ளேட் விஷயத்தை விஜய் மேல அப்ளை பண்ண பாக்குறாங்க. நான் சொல்றேன், எனக்கு தெரியும் இவர்கள் சொல்கிற மாதிரியான குடிப்பழக்கம் விஜய்க்கு கிடையாது. ஒருவேளை சோசியல் ட்ரிங்கராக ஏதோ ஒரு பார்ட்டியில வேணா குடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க சொல்ற மாதிரி 6 மணி ஆனா குடிச்சிருவாரு, 6:30 மணி ஆனா கை நடுங்க, அப்படிப்பட்ட ஆள்லாம் விஜய் கிடையவே கிடையாது. விஜயனுடைய லைஃப் ஸ்டைல் என்ன அப்படின்னா, நைட்டு 7 மணிக்கு 7:30 மணிக்கெல்லாம் அவருடைய நைட்டு டின்னரை முடிச்சிருவாரு. ஏர்லி டின்னர் அதான் அவருடைய பழக்கம். அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 8:30 மணி 9 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாரு. காலையில 5:05 எந்திரிச்சிருவாரு. இதுதான் அவருடைய லைஃப் ஸ்டைல். அதனாலதான் அவர் ஷூட்டிங் டேட் கொடுக்கும்போது கூட பாத்தீங்கன்னா 9 to 6 தான் அவருடைய டேட்டே கொடுப்பாரு. ஏதாவது ஒரு நைட் எஃபெக்ட் இருந்தா 9 மணி வரைக்கும் ஷூட்டிங் போகும்.